வெகு சிறப்பாக வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கிறது. அது மேகதாதுல அணை கட்டக்கூடாது என்பதை ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களுமே ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வரவேற்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்று நான் சபையில் பேசினேன். அடுத்தது நாம பேச வேண்டிய சப்ஜெக்ட் இன்னைக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைவருக்குமே இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றணும், அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஆளுநர் உரை மீது நம்ம நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கை இருக்கணும், நம்மளுடைய ஸ்பீச் அதுல இருக்கணும். ஆனா இன்னைக்கு நான் சட்டமன்றத்தில் பார்க்கிறேன், எக்ஸ்டென்ஷன் ஆகி போயிட்டே இருக்கு. சோ அங்க பேசுறது எல்லாருமே நம்ம பார்த்தா ஒரு தனி கட்சியினுடைய துதிப்பாடலும் தனி தலைவர்களை பற்றி துதிப்பாடல்களும் தான் அங்க அதிகமா இருக்கு. பேரவைத் தலைவர் அவர்கள் பலமுறை சொன்னாரு, இது ஆளுநர் மீது நம்ம நன்றி தெரிவிக்கிற தீர்மானம், அதை பத்தி நீங்க பேசுங்கன்னு. பட் இன்றைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் தனி மனித துதிப்பாடல்களும் தனி கட்சியின் துதிப்பாடல்கள் மட்டும்தான் அங்க போயிட்டு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப எனக்கு மனசுக்கு கவலை அளிக்கிற ஒரு விஷயமா நான் அதை பார்க்கிறேன். என்ன சப்ஜெக்ட் இன்னைக்கு பேசணுமோ அந்த சப்ஜெக்டை பேசாம டைவர்ட் ஆகி வேற 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 சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கு, இன்னும் போயிட்டே இருக்கு. இது எப்ப முடியும்னு எனக்கே தெரியல. இத நான் உண்மையிலேயே வேதனையோடு இந்த இடத்துல நான் பதிய வைக்கிறேன். இன்னைக்கு சப்ஜெக்ட் என்ன, ஏன் அந்த சப்ஜெக்ட பத்தி பேசாம வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். அது மட்டும் இல்ல, அதுக்கு வெறும் துதிப்பாடல்கள் தான் இருக்கு. ஒரு கட்சியின் துதிப்பாடல், தலைவர்கள் துதிப்பாடல், அது மாதிரி அப்படி பேசணும். நாங்க ஆரம்பிச்சா எவ்வளவோ பேசலாம். லஞ்ச ஊழல் பத்தி, ஜாதி பத்தி எல்லாம் வந்தது அங்க டாபிக். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்டு கேப்டன் அவர்கள் தனி மனிதராக தனி கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை சந்திச்சார். எந்த ஜாதியும் இல்லை, எந்த மதமும் இல்லை, எந்த மொழிக்கும் இல்லாம அவர் ஒரு தலைவராக அனைவருக்கும் ஒரே சமமான ஒரு தலைவராக இருந்தார். அதே போல படித்த படிக்காத ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் சொன்னார். வறுமை கோட்டிற்கு மக்களே இல்லை என்ற நிலையை உருவாக்கணும் என்ற பல்வேறு கொள்கைகளை நாம அன்னைக்கு சொன்னோம். சோ இந்த மாதிரி ஒரு கட்சியும் அவங்கவுங்க பெருமையும் அவங்கவுங்க கட்சி தலைவர் பெருமையும் பேசுறதுக்கு இந்த சட்டமன்றத்தை நாம பயன்படுத்திக்கிட்டால் இது நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக எனக்கு படல. இன்னைக்கு இப்ப வரைக்கும் அதான் அங்க போயிட்டு இருக்கு. சோ அதனால அவைத்தலைவருக்கு நான் வணக்கம் சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். நிச்சயமாக ஆரோக்கியமான ஒரு விவாதங்களாக இருக்க வேண்டும். அன்னைக்கு என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டுக்குரிய விவாதமாக இருந்தால் அனைவராலும் வரவேற்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன்.